சபினா, என்ன வந்ததுல எதுவுமே பேசாமலே இருக்கிறீங்க? காசு இருந்த ஒரு 1000 ரூபா தாங்களேன் சார். பிறகு நான் எப்ப தருவீங்க? நீங்க கேட்கும்போது சாரம் தம்பி. சபினா, நான் கேட்கும்போது இருக்கட்டும், நீங்க எப்ப தருவீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது கேளுங்க சார். காசுங்கிற சாமான் எப்போதும் தேவைப்பட்டது, அது தேவையில்லாத காலமெல்லாம் வராது. நீங்க எப்ப தருவீங்கன்னு சொல்லுங்க, நான் தரேன். ஏய், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்கள்கிட்ட காசை வாங்கி நீங்க கேட்கும்போது நான் தந்தது இல்லையா? நம்பிக்கை இருக்கு. நீங்க நான் கேட்கும்போது தந்துதான் இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்ப ஏன் எப்ப தருவீங்கன்னு கேட்டுருக்கிறேன். சபினா, உங்களுக்கு கிழமைக்கு ஒருக்கா காசு தேவைப்படுது, அதுவும் பெரிய அமௌண்ட்டும் இல்லை, 500 1000 தான் தேவைப்படுறது. அதை நான் உங்கள்கிட்ட தந்துட்டு திரும்ப திரும்ப வந்து கேட்க வெக்கமா இருக்கு சபினா. அதுக்காக வேண்டிதான் நான் அப்படி எப்போ தருவீங்கன்னு கேட்குறேன். அது சரி, தந்த கடனை கேட்கறதுக்கு என்னதுக்கு வைக்கப்படணும்? நீங்க சரியான டேட்டை சொல்லி காசை வாங்கியிருந்தா அந்த டேட்டை குறிப்பிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். நீங்க அதை சொல்றதும் இல்லை. உங்க கையில காசு இருக்கும் போது நான் கேட்காம நீங்க தாரதும் இல்லை. எனக்கு எப்பயாச்சும் தேவைப்படும் போது அந்த நேரம் உங்ககிட்ட கேட்க நான் வருவேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்குமோ இல்லையோன்னு தெரியாம எனக்குள்ளேயே அந்த கேள்விகளை வச்சுக்கிட்டு நான் திரும்ப போயிடுவேன் சபினா. இது போல பல தடவை நடந்திருக்கிறானா. நான் வெக்கப்பட்டு தான் எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். இதனால தான் எனக்கிட்ட யாராச்சும் இப்போ கடன் கேட்டா நீங்க எப்போ தருவீங்கன்னு நான் கேட்குறேன். அது சரி தம்பி, என் மேல தவறுதான், மன்னிச்சுக்கங்க. 28ஆம் தேதி சம்பளம் கிடைக்குது. சம்பளத்தை எடுத்து நான் காசு தரேன். காசு சரி, நீங்க சொன்ன டேட்டுக்கு இந்த காசை தரணும், சரியாண்ணா? சரிடா தம்பி, சரி. 28ஆம் தேதி நான் அந்த காசை தரேன். அதுக்கிடையில் உனக்கு தேவைப்பட்டாலும் அந்த காசை கேளுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க அந்த ஆணியை பிடுங்க தேவையில்ல, நீங்க சொன்ன டேட்டுக்கே தாங்க, சரியா? பழக்க தோஷத்துல சொல்லிட்டு தம்பி, சின்ன டேட்டுக்கே அந்த காசை தரேன்.